இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய காலை பொழுது நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங், அதனால் உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க, ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த ரீடிங் தொடங்குறதுக்கு முன்னதாக நம்மளை தயார் செஞ்சுப்போம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலைக்கு வாங்க. ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கிற கைடன்ஸ் மெசேஜஸை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம ஓவரால் எனர்ஜியை பற்றி என்னன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுடைய ஓவரால் எனர்ஜி இந்த நாள் இவங்களுக்கு எப்படி அமைய இருக்கு அப்படின்றத என்ன கார்ட்ஸ் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The end of a tough cycle approaches. Full moon in Capricorn. ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் கிடைச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. அடுத்த ஃபுல் மூன் நம்மளுக்கு 29th வர இருக்கு. அதுவும் மகர ராசியில தான் வருது. You also have full moon in Capricorn. அதனால உங்க மனதை நெருடிட்டு இருந்த ஒரு விஷயம், இல்லை உங்களால தாங்கவே முடியல, மிகுந்த மன வலியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இது உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த ஒரு டஃப் பீரியட் உங்களுக்கு வெகு விரைவில் முடிய இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் தான் இந்த ஆர்கன் கார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வர 29th இருக்கு இல்லையா, 29 ஜூலை உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கலாம். பௌர்ணமி தினத்தன்று சிறப்பான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கலாம், அது தடைப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பௌர்ணமி இருக்கு இல்லையா, வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் சிறப்பான முறையில் வழிபாடு செய்ய இருக்கீங்க. இல்லை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் சிறப்பான வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதற்கான நற்பலன்களை நீங்கள் வெகு விரைவில் அனுபவிக்க இருக்கீங்க. அடுத்து என்ன மெசேஜஸ் கிடைக்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு இந்த டேரோ ரீடிங் வழியாக உங்களுக்கு இந்த செய்தியை வழங்கணும்னு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் முதல் கார்டாக உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய, உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு ஆர்கன் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கார்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்னால இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்க பிரச்சனை பல பேருக்கு பல விதமாக இருக்கலாம். இது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இது ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட கெரியரில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே தன்னம்பிக்கை குறைவாக இருக்கலாம். அதனால உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வரலாம், கோபம் வரலாம். எல்லாரும் நம்மளை விட முன்னேறி போயிட்டுருக்காங்க, நம்மளுக்கு தான் எதுவும் சரியாக வரமாட்டேங்குதுன்னு. ஸோ இந்த குறிப்பிட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இது உங்கள் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனால இன்னைக்கு உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனநிலையை நீங்கள் சமமாக வச்சுக்கிறது, உங்கள் மனநிலையை நீங்கள் ஒருநிலைப்படுத்துறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் நீங்கள் அமைச்சிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு நீங்கள் செல்லலாம், இல்லை நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 minutes ஆரம்பிச்சு பாருங்களேன். நீங்கள் கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு டீப் பிரெத் எடுத்து உங்களுடைய இன்னல்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திடம் நான் சமர்ப்பிக்கிறேன், ஒப்படைக்கிறேன், பிரபஞ்ச ஆற்றலை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள். ஓரிரு வாரத்தில் நீங்கள் அந்த டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக இன்னைக்கு நீங்கள் எதில் கவனம் செலுத்த வேண்டும், உங்களோட உயர்ந்த நன்மைக்காக உங்களுடைய கவனம் எதில் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும், எதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு வகையான குற்ற உணர்ச்சி உங்க மனதுல இருந்ததுன்னா அதிலிருந்து நீங்க விடுபடணும். ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றியதா இருக்கலாம். ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம். இல்ல சில பேருக்கு நீண்ட நாட்களா உங்களுக்கும் நீங்க காதல் செய்யற நபருக்கும் ஒரு தீரா பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கலாம். கருத்து வேறுபாடு இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருந்திருக்கலாம். இல்ல ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் இருந்திருக்கலாம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில. அது ஒரு முடிவுக்கு வர இருக்கு அப்படின்றது தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ் அந்த மெசேஜ் தான் எனக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு டெம்பரரி செப்பரேஷனோ இல்ல இந்த கருத்து வேறுபாடோ இந்த பிரச்சனையோ உங்களுக்கு எதை கோடிட்டு காமிச்சிருக்குன்னு பாருங்க. உங்க மேல தவறு இருக்கலாம், இல்ல நீங்க விரும்புற நபர் மீது தவறு இருக்கலாம். ஒருவரை இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் உங்களுக்கு உதவிட்டு இருக்கலாம். 2 ஆஃப் கப்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கார்டோட சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் கிடைக்குது. ஒரு சில பேர் ஒரு வகையான குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால உங்க மேலேயே உங்களுக்கு கோபம், வெறுப்பு இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். இந்த மாதிரி லோவர் வைப்ரேஷன் எனர்ஜியிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நம்ம இந்த ரீடிங் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரேயர் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். பி இன் ஹார்மனி வித் யர் ஓன் செல்ஃப். நம்ம என்ன மாதிரி மனதார உணர்றோமோ அது நம்ம செயல்களில் வெளிப்படும் இல்லையா? நம்ம உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று செய்ய முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை வாழ்க்கையை பற்றி எதிர்மறையான எண்ணங்களும் இருந்துட்டு இருந்தால் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அது பாதிக்கப்படும் பாருங்கள். அதனால உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்தாலும் இல்லை குற்ற உணர்ச்சி இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தாலும் இல்லை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி எனர்ஜியில இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வரணும். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ரீடிங் ஆரம்பிக்கும் போதே முக்கியமான 2 மெசேஜஸ் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா? அதனால உங்கள் மனசை ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மாத இறுதிக்குள் ஒரு முடிவுக்கு வர இருக்குது. அதனால உங்கள் மைண்டை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க இருக்குன்னு நீங்கள் முதல்ல நம்பணும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது காலையில் ஒரு இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். இன்றைய நாள் எனக்கு சிறப்பாக அமையும், இன்றைய நாளில் எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான இன்டென்ஷனோட இன்றைய நாளை நீங்கள் தொடங்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Strength and guidance. The end of a tough cycle approaches அப்படின்றது தான் உங்களுக்கு முதல் கார்டாக கிடைச்சிருந்தது. அதை இன்னொரு முறை வலியுறுத்துறது தான் ஸ்ட்ரென்த் அண்ட் கைடன்ஸ். இன்றைய தினத்தில் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ், மன வலிமையோட மன உறுதியோடு இருங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு என்றைக்குமே நிறைவாக இருக்குது, முழுமையாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. வேறு என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Trust the universe. பியூட்டிஃபுல் மெசேஜஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைய இருக்கு. இந்த டேரோ ரீடிங் வழியாக இன்னைக்கு இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு இருக்கு. இதிலிருந்து முக்கியமான மெசேஜஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னு உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வகையான இருள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் இல்லை குற்ற உணர்ச்சியில் நீங்கள் மூழ்கி இருந்தாலும் இதிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய நேரம் இது. அதனால ஒரு மெடிடேஷன்லையோ ப்ரேயர்லையோ நீங்கள் ஈடுபடுங்க. ஒரு டிவைன் டைமிங்கில் இந்த பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் வழியாகவும் உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸோடைய வழிகாட்டுதல்னாலையும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. அதனால மன வலிமையோட மன உறுதியோடு இருங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்கும் போது ஒரு இன்டென்ஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ஷனோடு நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ப்ரேயர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரஸ்ட் தட் தி யூனிவர்ஸ் ஹேஸ் அ டிவைன் பிளான் ஃபார் யூ. இந்த மெசேஜஸ் உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகுது அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய காலை பொழுது நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். ஹேவ் அ பியூட்டிஃபுல் டே.